சரி சரி. உலகின் பல இடங்களில் இருந்தும் சிலப்பதிகார செழுமையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒப்பற்ற ஒரு பேர் இலக்கியம் பலவேறு புதுமை கூறுகளையும் பழமை செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு பெருங்காப்பியம் தொடர்நிலை செய்யுள் சிலப்பதிகாரம். அதிலே மிக இன்றியமையாத ஒரு பகுதி அரங்கேற்று காதை. பொருள் சொல்ல முடியாது என்று பலராலும் கைவிடப் பெற்ற ஒரு பகுதி. ஏனென்றால் அது ஒன்றும் குறையில்லை, சொல்ல முடியலங்கிறது ஒரு குறையில்லை. ஏனென்றால் ஒரு காலத்துல இந்த இசை தமிழ் இசை என்று சொல்லப்படுது, கர்நாடக இசைன்னு சொல்லக்கூடாது, அது பிழை. இந்த ஆதி தமிழ் இசை ஒரு காலத்துல அவ்வளவு செழுமையாக இருந்தது. எண்ணற்ற இசை கருவிகள் எல்லாம் உடன் கூட யாழும் குழலும் முன்னிருந்து இயக்க பாடுகின்ற பாடகன் தன்னுடைய மிடற்று குரலை எழுப்பி பாட பாட ஒரு குழு இசை மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறது. அதற்கு இலக்கணம் ஈடு இணை இல்லாமல் அமைந்திருக்கிறது. இந்த இசை இலக்கணத்தை வைத்துக்கொண்டு இந்த அரங்கேற்று காதை பார்த்தா நன்றாக விளங்கும். இந்த அரங்கேற்று காதைக்கென்று நான் தனியாக உரை எழுதுவதாக நான் கருதி இருக்கிறேன். என்ன அடியாருக்கெல்லாம் அரும்பத உரைகாரர் உரை நமக்கு சில இடங்கள்ல விளங்காமல் இருக்கிறது. நாட்டார் ஐயா ஒரு இடத்துல எழுதுகிற போது எழுதுகிறார், அடியாருக்கு எல்லாரும் பல இடங்களை விளக்க வேண்டாம் என்று விட்டு விட்டு போயிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு விளங்குச்சு, இப்ப விளங்கல, என்ன பண்றது? அதனால இந்த பகுதிகளுக்கு நான் சில இடங்கள்ல விளக்கம் தந்திருக்கிறேங்கிறாரு. அதற்கு மேல இன்னும் விளக்க வேண்டி இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து அரங்கேற்று கதைக்கு மட்டும் ஒரு தனி உரை எழுதுவது சிறப்பாக அமையும். சரி, சென்ற வகுப்புல யாழும் குடலும் சீரும் மிடரும் தாழ்குரல் தன்னுமை ஆடலோடு இவற்றில் இசைந்த பாடல் இசையுடன் படுத்து. புறநராற்றுப்படையில முடத்தாம கண்ணியார் சொல்லுவாங்க, பாடல் பற்றிய பயனுடையால் கோடியர் தலைவ கொண்டது அறின. 3 தமிழையும் 2 அடியில சொல்லிட்டாங்களே அந்த அம்மா முடத்தாம கண்ணியார். பாடல் பற்றிய பயனுடையால் அந்த யாழ் இசை, அந்த பாட்டு இசைக்க யாழ் இசைக்க, பாட்டு பாட யாழ் இசைக்க, பாடல் பாட யாழ் இசைக்க. கோடியர் தலைவ, அது என்ன கோடியர்னா வளைந்து ஆடுகிறவன் பொருள், ஆட்டக்காரன் பொருள். கோடுனாவே வளைவுன்னு பொருள். கோடு கோட்டம், அதுல இருந்து வந்ததுதான் கோட்டம். கோடியர் தலைவ, வளைந்து வளைந்து ஆடுகிறவனுக்கு தான் கோடியன் என்று பெயர். கூத்தன் என்றும் பொருள். கோடியர் கூத்தர் ரெண்டும் ஒரு பொருள் கொண்ட சொற்கள். கோடியர் தலைவ கொண்டது அறின என்று அதுல ரொம்ப அருமையாக அந்த ஆற்றுப்படையில வரும். அது வரையில பார்த்தோம். இப்ப அதனை தொடர்ந்து நாம இப்ப பார்க்கிறோம். 28 அடி வரையில பார்த்திருக்கிறோம். அவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சது. இப்ப அதற்கு பிறகு யாழினுடைய அமைதி எல்லாம் பார்த்தோம், உறுப்புகளை எல்லாம் பார்த்தோம். பேரியாடு என்பது 21 நரம்புகளை உடையது, மகரையாடு என்பது 19 நரம்புகளை உடையது, சகோடையாள் என்பது 14 நரம்புகளை உடையது, செங்கோட்டியாள் என்பது 7 நரம்புகளை உடையது. இந்த செங்கோட்டியாள் கொண்டுதான் இங்கே மாதவியும் கோவலனும் காணல் வரியில பாடப்போகிறார்கள், இசைக்க போகிறார்கள். அது வரையில பார்த்தோம். யாழினுடைய உறுப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு தேசிய திருவின் ஓசை கடைப்பிடித்து பல இடங்கள்ல கடைபிடித்துன்னு எழுதுறாங்க. எவ்வளவு பெரிய பிழை அது! கடைப்பிடித்து என்றால் ஒழுகி, அதன் வழி ஒழுகி என்று பொருள். அது இப்ப இல்லாம எழுதுனா கடைபிடித்துன்னா பாடகைக்கு ஒரு கடையை பிடித்தார்கள்னு பொருள். ஒரு ஒற்று இல்லாம இருந்தா எவ்வளவு பெரிய பிழை ஏற்படுகிறது பாருங்க. தேசிக திருவின், அது என்ன தேசிக திரு? இந்த தேசிகம்ங்கிற சொல்ல பல பேர் சரியாக உணரவில்லை. அதனால நான் இங்க சொல்லித்தான் ஆகணும். தேன்னு ஒரு சொல் இருக்கு தமிழ்ல, சங்க இலக்கியத்துல தேன் அளவெடுத்த ஒரு சொல்லு. தே என்று ஒரு சொல், அது அளவெடுத்தா தேம்.
அது என்ன அடபடைன்னா இந்த இடத்துல அது இசை நிறைத்திற்காக வந்தது. ஆனா அதுவே பெயராக ஆகிவிட்டது. தேம். அதுவே பின்னால நடுவுல ஒரு உடம்புடைமை வந்து தேயம். தேம்ங்கிறது தேயம், உடம்புடைமை வரும். 2 உயிர் எழுத்து சேரங்கிற இடத்துல தேல இருக்கிற ஏயும் அந்த அளவெடுத்து இருக்கிற அகரமும் 2 சேர யா என்று ஆகும். தேயம் என்று ஆகும். இது யாரும் எழுதல. தேயம் என்று ஆகும். தேயம் என்பதை என்ன செய்துட்டாங்க, தேசம் அப்படின்னு பிரிச்சாங்க. அதனால தேசம்னா நாடு. இப்ப பாருங்க, தேசிக திருவின் என்றால் நாட்டின் பல கூறுகளில் இருக்கக்கூடிய, ஆங்கிலத்தில் சொன்னா டயலெக்ட். அதனால பல வட்டார மொழிகளிலே வழங்கக்கூடிய இசையெல்லாம் சேர்த்து பாடுறோம். நாட்டுப்புற இசையிலிருந்து, கருவி இசையிலிருந்து, பலவேறு வகையாக மக்கள் எல்லாம் பேசுகின்ற இசையெல்லாம் தழுவி தேசிக திருவின் ஓசை கடைபிடித்து பல வட்டார இசைகளை எல்லாம் ஒருங்கு தழுவி கொண்டு, அது என்னது அப்ப எப்படி வரும்? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், 4 சொல்லும் வரும். இந்த பாட்டுல பலவேறு மக்களுடைய இசைமொழிகளை எல்லாம் ஒன்றாக கலந்து உருவாக்குகிற போது என்ன ஆகும்? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். வடசொல்லும் 1, 2 வரும். அது வரும்போது அதற்கு தொல்காப்பியம் இலக்கணம் சொன்னான். வடசொற்கிழவி வடவெழுத்தூரி எழுத்தோடு புணர்ந்து சொல்லாகுமேன். அதனால வடசொல் வரும். பெயர் சொற்கள் வருகிற போது வட சொற்கள் வரும். அதை தமிழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி வேணும். தமிழ்ல தமிழ் வண்ணமாக ஆக்கிக் கொள்வதற்கு பேர் தமிழ்மைப்படுத்துதல். அந்த தமிழ்மைப்படுத்தி கொண்டுகின்ற இந்த இசை சரி க ம ப த நி, இதுதான் 7 சுரம்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுகிறேன். 7 சுரங்கள் எப்படி இருக்கு? சரி க ம ப த நி. இந்த 7 சுரங்களுக்கு சுரம்னு வட சொல். அதுக்கு தமிழ் சொல் கோவை என்று பெயர். 7 கோவை சொல்லணுங்க. இந்த ச ரி க ம ப த நி என்பதற்கு என்ன விளக்கம்? சா என்றால் சட்ஜம் என்று வடமொழியில சா என்பதற்கு சட்ஜம். இன்னும் விளக்கி சொல்ற பாருங்க, எவ்வளவு வியப்பா இருக்க போகுது. சா என்பது சட்ஜம், ரி என்பது ரிஷபம், க என்பது காந்தாரம், மா என்பது மத்தியமம், பா என்பது பஞ்சமம், தா என்பது தைவதம், நீ என்பது நிஷாதம். இதுல முதல் எழுத்து எடுத்துக்கிட்டா சரிகம பதனி. அப்ப இதுக்கு தமிழ்ல இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாம் சரிகம பதனின்னு தான் சொல்லணுமா? அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? 2000 ஆண்டுகளாக சரிகம பதனி தான் பாடினாங்களா? அந்த வினாவுக்கு நான் விடை சொல்லணும். இது மிக அருமையாக சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. சட்ஜம் என்றால் குரல் என்று பொருள், ரிஷபம் என்றால் துத்தம் என்று பொருள், காந்தாரம் என்றால் கைக்கிளை என்று பொருள், மத்தியமம் என்றால் உலை என்று பொருள், பஞ்சமம் என்றால் இழி என்று பொருள், தைவதம் என்றால் விளரி என்று பெயர், நிஷாதம் என்றால் தாரம் என்று பெயர். இதெல்லாம் தமிழ் பேர். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இழி, விளரி, தாரம். சரி, சரிகம பதனின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நமக்கு 7 நெடில். ஆ இ உ ஏ ஓ ஐ ஓ ஔ. இந்த 7 நமக்கு நெடில். அந்த காலத்துல இப்ப சரிகம பதனி சொல்றது மாதிரி அந்த காலத்துல ஆ இ உ அப்படி சொன்னாங்க. அந்த 7 நெடில் தான் நமக்கு கோவை சுரம். 7 சுரம்னா நமக்கு அதுதான் ஆ இ உ. அந்த 7 நெடில் தான் நமக்கு சுரம். இதை பற்றி எல்லாம் சிலப்பதிகார உரையில் தான் நாம பார்க்கலாம், வேற எங்கேயும் இல்லை. அங்கேயே தொடங்கி எல்லாம் விளக்கி சொல்லிடுறாங்க. அதனால சரி, இன்னும் கூட விளக்கி சொல்லுவோமா? இந்த குரல்ங்கிறாங்கள முதல்ல, அது என்ன குரல்னா என்ன? தொண்டையிலிருந்து வர்ற குரலா? அது மயிலின் அகவல். மயில் கொஞ்சம் கழுத்தை நிமித்தி முதல்ல என்ன செய்யும்? ஒரு ஒலியை எழுப்போம்.
அதுக்கு பேர் அகவல்னு பேர். மயில் எவ்வாறு ஒலி எழுப்புவதற்கு அகவல் என்று பெயர். அதுதான் ஆசிரியப்பா அதனுடைய ஓசையும். அதனாலதான் அதுக்கு அகவற்பாட்டுன்னு பேர். ஒரே மாதிரியா இருக்கும். உலகம் ஒப்ப வலநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அதான் அகவல். ஒரே நிமிர்ந்த குரல்ல பாடுவது. அது குரல் என்பது மயிலின் அகவல். துத்தம் என்பது ஆவின் ஒலி. பசுமாடு வாயை திறந்த மா, அதான் அதான் துத்தம். இதெல்லாம் ஒரு பாட்டுல வருது பாருங்க. கைக்கிளை என்பது ஆட்டின் ஒலி. ஆடு கத்துறது மாதிரி, இந்த ஆடு கத்துறது மாதிரி. உடை என்பது புறாவினுடைய ஒலி. அது குழுமுதல்னு பேர். அதுக்கு அந்த புறாவுடைய ஓசைக்கு பேர் குழுமுதல். அது ஏன் குழுமுதல்னு பேருன்னா, தனியா அது சத்தம் போடாது, ஒரு குழுவா சேர்ந்துதான் சொல்லும். அதனால அதுக்கு பேர் குழுமுதல். அடுத்தது இழி என்றால் அது குயிலின் குரல். இதுதான் ரொம்ப மிக இன்றியமையாத ஒரு ஒலி. இது கோவை, சுரம். சுரம் என்பதற்கு கோவை என்று சொல்லுங்கள். இனி தந்திரின்னு சொல்லலாம். அடுத்தது விளரி. அது குதிரை கணக்கிறது மாதிரி. அது குதிரை கணக்கிறது மாதிரி. தாரம் என்பது யானை பிளிரல் மாதிரி. அதாவது பாத்தீங்க என்னதுல ரொம்ப இருக்கிற மெல்லொலி குயிலின் குரல்ல இருந்து யானையினுடைய பிளிரல் வரையில படிப்படியா போகுது. கீழே இருந்து, அதாவது கீழே இருக்கிறது அடிநிலையில இருக்கிற ஒலி அந்த ஸ்தாயி, அந்த கீழ் ஸ்தாயிலிருந்து உச்ச ஸ்தாயும் சமஸ்கிருதத்துல. அதனால கீழ் ஒலியிலிருந்து உச்ச ஒலி மேல் ஒலி வரையில போறதுதான். அதான் அதை எப்படி பார்த்தா தெரியும். பாதாதி அப்படி போகணும். மேல மேல இருந்து அப்புறம் கீழே இறங்கி வரணும். மேல போறதுக்கு ஏற்றி செய்து போடும். வேற மொழியில சொன்னா ஆரோகணம். மேல இருந்து கீழே இறங்கி இருக்கிறதுக்கு அவரோகணம்னு அவங்க பேர் சொல்றாங்க. நம்ம இறங்கிசை, ஏற்றிசை, இறங்கிசை. இப்ப 7 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு 7 கோவைன்னு பேரு. வடமொழியில சொன்னா சுரம்னு பேரு. 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்களுக்குள் எத்தனை கேள்வி அப்படின்னு அருமையான ஒரு பாட்டு. ஒரு கவிஞனால் தான் இப்படி ஒரு சினிமா பாட்டை கூட, ஒரு திரைப்பட பாட்டை கூட அழகா சொல்ல முடியும். ரொம்ப பொருள் செறிந்ததா சொல்லியிருக்கிறார் அந்த ஆளு. கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு அது. 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல். இந்த 7 எழுத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லா பாட்டும் வந்தது. இதுதான் அடிமனை. இதை வைத்துக் கொண்டுதான் இந்த இசையை வகுத்தார். அதைத்தான் சொல்றாரு. அதனால இது இவற்றுக்கு தகுந்தாற் போல கையால் இந்த 7 சுரங்கள் வாயால பாடுகிறான். 7 கோவைகளை வாயால் இசைக்கிற போது கை அதற்கு தகுந்த பொருள்பட கை காட்டுவது. அது முத்திரை. கை முத்திரை. நான் முந்தி சொன்ன 2 விரல்களை இணைத்து 3 விரல்களை நிமிர்த்தி இருப்பது சின்முத்திரைன்னு சொன்னேன். அதே போல நாடகத்துல, நாட்டியத்துல இந்த பெண்கள் ஆடுகின்ற போது 2 கைகள், ஒற்றை கை முத்திரை, 2 கையாலும் காட்டுகிற முத்திரை. அதைத்தான் பிண்டி, கூடை என்றெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி முத்திரையை காட்டுதல். அதுக்கப்புறம் அது கால். ஆக முகத்துல தோன்றுகிற மெய்ப்பாடு, குரல்ல கழுத்துல தோன்றுகிற, கழுத்திலிருந்து தோன்றக்கூடிய, மிடத்திலிருந்து தோன்றக்கூடிய பாட்டு அல்லது கோவை, கைகளால் காட்டப்படுகிற முத்திரை, காலால் காட்டப்பெறுகின்ற பதம். கால பெயர்த்து ஆடுகின்ற போது அது பதம். இதுதான் பரத முனிவர் என்பவர் எழுதினார். இந்த இடத்துல நான் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறேன். ஆராய்ந்து கண்ட ஒரு குறிப்பு, மனதில நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பரதரை பற்றி தாய்லாந்துல ஒரு பேராசிரியர், அவர் பேரு இந்து சேகர். அவர் வடமொழி நாடகம் பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்கிறார். அதுல பரதர் தமிழ் இனத்தை சேர்ந்தவர். அவர் தமிழ் மொழியில அந்த பரத நூலை எழுதினார். அந்த பரதங்கிற பேர் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, பாரத கண்டத்தை சார்ந்தவர்ங்கிறதுனால இல்ல, பரதர்ன்னு அதை சொல்லணும், பரதர்னு சொல்லக்கூடாது.
பரதர் என்றால் கடலோடி என்று பொருள். அதாவது கடற்கரையில் இருக்கிற பரதவர் இப்ப சொல்லுகிறார்கள், செம்படவர், மீனவர் என்று பொருள். அதனால ஏன் அவங்களுக்கு பரதவர்னு பேரு? பறவை என்றால் கடல். இடையின ரகரம் போட்டு எழுதுனா பறவை கடல். திருவிக்கா எழுதுவாரு, சோழ நாடு ஒரு பசும் பறவை, வல்லினம் இல்ல இடையினம். சோழ நாடு ஒரு பசும் பறவை, அதன் முடி நீலவான், அடி பைங்குள், பண் மருதம், உடைமை சோறு, ஓம்பல் விருந்து, போர்வை பொழில். இதுதான் தமிழ். ஒரு சோழ நாட்டை பத்தி அவர் எப்படி சொல்றாரு? சோழ நாடு ஒரு பசும் பறவை, பறவைன்னா கடல். பசும் பறவை அப்படின்னா பச்சை கடல், எங்க பார்த்தாலும் நெற்பயிர் அப்படி இருக்கு. சோழ நாடு ஒரு பசும் பறவை, அதன் முடி நீலவான், அடி பைங்குள், பண் மருதம், உடைமை சோறு, ஓம்பல் விருந்து, போர்வை பொழில். ரெண்டு சொற்களா சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த பரதர் என்பவர் பழைய தமிழ் முனிவர் நம்ம சொல்லல. இந்துசேகர் என்ற சமஸ்கிருத பேராசிரியர், வரலாறு படித்தவர், தாய்லாந்தில் இருக்கிறவர். அவர் நாடக கலை பற்றி எழுதிய ஆராய்ச்சி நூல்ல இதனை சொல்லுகிறார். அவர் அந்த பரதநாட்டியம் என்று சொல்லுவது தமிழ் நாட்டிய கலை. சரி, அத வடமொழி படுத்திட்டாங்க. அதற்கு பிறகு தமிழ்ல இருந்த அதனை வடமொழியாக மொழிபெயர்த்ததுனால அது வடமொழி இலக்கணம் சொல்லுவதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் இங்கே செய்த ஆராய்ச்சியில 2 பரத நூல்கள் இருந்தன. ஒன்று தமிழுக்கு உரியது, இன்னொன்று வடமொழிக்கு உரியது. தமிழுக்குரியது அழிந்து போய்விட்டது, அதனுடைய சுவடு தெரியல. இப்ப பரத நூல் என்று காட்டுவது உண்மையிலேயே அது பரத கலையை பற்றியது அல்ல என்று சொல்லுகிறார்கள். அதை அப்புறம் பார்க்கலாம், அது விரிவாக காணல் வரியில அதனை பற்றி நான் நிறைய சொல்லுவேன். என்ன பாடம் போயாகணும். சரி, தேசிக திருவின் ஓசையெல்லாம் இப்படி பல்வேறு பகுதியிலே இருக்கக்கூடிய இசைக்கூறுகளை எல்லாம் ஆசின்று உணர்ந்து அறிவினனாகி. ஆசுன்னா குற்றம்னு பொருள். ஆசுன்னா குற்றம்னு பொருள். அந்த குற்றத்தை நீக்குகிறவன் தான் ஆசிரியன். இரிதல் என்றால் நீங்குதல், இரியன் என்றால் நீக்குபவன், ஆசிரியன் என்றால் குற்றத்தை நீக்குகிறவன். மாணவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்குகிறவன் ஆசிரியன். இந்த கல்லாமையை அறவே களைந்து எடுக்கிறவன். அதனால அவனுக்கு ஆசிரியன்னு பேரு. ஆசின்று உணர்ந்த அறிவினனாகி குற்றமில்லாமல் இந்த இசையை கற்று தேர்ந்த அவன் கவியது குறிப்பும் ஆடல் தொகுதியும். கவிஞன் என்ன சொல்லி இருக்கிறானோ அதனுடைய குறிப்பை உணரணும். கவியது குறிப்பும் ஆடல் தொகுதியும். ஆடல் என்பது ஒரு நிகழ்ச்சியாயினும் அதுல பலவேறு வகையான கூறுகள் அடங்கி இருக்கிறதுனால தொகுதின்னு சொன்னார். ஆடல் தொகுதியும் பகுதி பாடலும், அதுல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பாட்டு பாடலும் கொழுத்தும் காலை அறிவூட்டுகின்ற போது, இவற்றையெல்லாம் கொண்டு சேர்த்தது அறிவூட்டுகின்ற போது. கவியது குறிப்பும் என்றால் இயற்புலவனுடைய கருத்து. கவிஞன் அவன் தான் பாட்டு எழுதியிருக்கிறான். உங்களுக்கு இந்த இடத்துல இப்ப நாம சொன்ன அத்தனை இலக்கணங்களும் பொருந்துறாப்புல ஒரு பாட்டு வேணும். அதை நான் காட்சியாகவும் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இந்த காலத்து திரைப்படங்கள்ல பார்க்க முடியாதத. மதுரை வீரன் ஒரு படம் வந்தது. அதைக்கு ஜி ராமநாதன் என்ப ஒரு பெரிய இசை மேத அவர் இசையமைச்சார். அதுல ஒரு நல்ல காட்சி. அது மதுரையில இருந்த 64 திருவிளையாடல்களை சித்தரிப்பதாக அமைந்தது அந்த பாட்டு. 64 திருவிளையாடல்களையும் ஒரு பாட்டுக்குள்ளார கொண்டு வர முடியாது. அதனால தேர்ந்தெடுத்து சில திருவிளையாடல்களை காட்டி ஒரு நாட்டிய பெண் அபிநயம் காட்டி ஆடுகிறாள். ஆடல் காணீரோ, விளையாடல் காணீரோ, திருவிளையாடல் காணீரோ என்று சொல்லி 5 முதல்ல பிட்டுக்கு மண் சுமந்ததுல இருந்து அந்த காலத்து நடிகை பத்மினி ஆடுகிற நடனம் அது. பாட்டு கண்ணதாசன். ஆடல் காணீரோ, விளையாடல் காணீரோ, திருவிளையாடல் காணீரோ. அந்த அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆடல் இலக்கணம். அது அப்படியே அந்த உள்ள. ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த நாட்டியத்துக்கு பின்னணியா சுவர்ல அந்த ஓவியத்தை காட்டுறான். அது மாதிரி எல்லாம் இப்ப காட்ட முடியாது.
காட்டுவதற்கான திறன் இப்ப இல்லை. அத பிட்டுக்கு மண் சுமந்தது, மாமனாக வந்து வழக்குரைத்தது என்று இப்படி சில திருவிளையாடல்களை காட்டி அப்படி நாட்டிய பெண் ஆடுவது போல அந்த காட்சியை ரொம்ப அருமையாக சித்தரிக்கிறாங்க. ஆடல் தொகுதியும் பகுதி பாடலும் கொடுத்தும் காலை வசையறு கேள்வி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது என்றால், வாய்ப்பாட்டு, கருவி இசை, ஆடல், இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து சொல்லப்பட்டது. ஒரு சேர இயற்றும் இடத்து வசையறு கேள்வி வகுத்தனும், கொஞ்சம் கூட குற்றப்பாடில்லாத இசை, ஒரு சிறு மாத்திரை கூட பிழை வரக்கூடாது பாடுறதுல. என்னையா பிசிறடிக்குதுமா, பாடும்போது கொஞ்சம் குரல் கொஞ்சம் கரகரன்னு போயிட்டாலோ அல்லது மெலிந்து போய்விட்டாலோ என்ன பிசிறடிக்குதுமா. அதனால ஒரு சிறு பிழையும் வரக்கூடாது. இவ்வளவு சேர்ந்து ஒருத்தன் இசைக்கிறான்னு எதுக்கு இருக்கிறவனுக்கு அந்த அறிவு வேணும் அதை கேட்கறதுக்கு. அவன் கேட்காம மரம் மாதிரி உட்கார்ந்து இருந்தா என்ன பயன்? அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நான் சொல்றேன். ஒரு ஜமீன் இருந்தாரு, நடந்த நிகழ்ச்சி தான். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஜமீன், அவருக்கு இசைங்கிறது சுட்டு போட்டாலும் தெரியாது. அவரு தன்னுடைய மகள் திருமணத்துக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா சிறந்த ஆட்களை எல்லாம் கொண்டு வரணும். சமையலா ஒப்பற்ற ஒரு ஆள் இருக்கணும், இசையா ஒருத்தர் இருக்கணும், கருவி இசையா ஒருத்தர் இருக்கணும். அப்ப நாதசுர சக்கரவர்த்தி TN ராஜரத்னம் பிள்ளைய எவ்வளவு செலவா இருந்தாலும் சரி அவரை கூப்பிட்டு வாய், அவரை பத்தி தான் எல்லாரும் சொல்றாங்க. இவருக்கு ஒரு இசையும் தெரியாது. சரின்னு அவரை கொண்டு வந்தாச்சு. அவரு இசைக்கிறார். அப்ப பெரிய கூட்டம் எல்லாம் பெரிய ஆடம்பரமாக பட்டு உடை உடுத்தி கொண்டு எல்லாம் நின்னு கேட்கிறாங்க. எந்த இடத்துல தலையாட்டுறதுன்னு தெரியாம ஆட்ட வேண்டாத இடத்துல ஆட்டுறான். எல்லாரும் எதுக்கு இருக்கிறான்? அவரு இசைக்கிறார். அந்த குழல் இசைய அவரு மிக அருமையாக ரொம்ப அனுபவித்து தோடி, அதுல அவர் ரொம்ப வல்லவர். இந்த தோடி பெண் பாட இசைக்கிறதுல ரொம்ப வல்லவர். ஏன்னா கணம் கிருஷ்ணய்யர்கிட்ட பாடம் பயின்றவர். அது அந்த தோடியை இசைக்கும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒருத்தன் கூட கேட்க மாட்டேங்கிறான, ஒருத்தன் முகத்துல கூட ஒரு பாவமே இல்லையே, மெய்ப்பாடு இல்லையே, நான் எதுக்குயா இதை போய் இசைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு உணர்வோட அப்படி சொல்லும் போது ஒரு பிற்காட் சார் ஒரு நல்ல ஒரு ஒரு கோவையை அப்படி மடக்கி அப்படி பிடிச்சு தன்னுடைய நாதஸ்வரத்துல பாடின போது சபாஷ். யாராவது இந்த ஊர்ல ஞான சூன்யமா இருக்கக்கூடியவன் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல யாரோ ஒரு ஆளு இதை அவ்வளவு சுவைச்சுட்டானே சபாஷ்னு பார்த்தா, அதாவது பெட்ரமார்க் சிலைட்ட தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கிறவன் அவனுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு. மண்ட விளக்கு, இதை ஜஸ்டிஸ் மகராஜன் சொல்லுகிற போது அவர் தான் சொன்னார் இந்த வார்த்தைய, இந்த சொல்ல மண்ட விளக்குன்னு. அந்த மண்டை விளக்குக்கு அவ்வளவு ஞானம் இருந்ததுன்னு எழுதினாரு. அதற்கு பிறகு அவன் அந்த சபாஷ்னு சொன்னதுனால அவனுக்காகவே 1 மணி நேரம் வாசிச்சாராம். ஒரு ஆள் போதும் கேட்கறதுக்கு. அதனால அப்படிப்பட்ட வசையறு கேள்வி. எதுக்கு இருக்கிறவன்ட்டு அந்த மெய்ப்பாடு வரணும். அசையா மரபின் இசையோன் தானும், கொஞ்சம் கூட அந்த நூல் எடை கூட பிடையாமல் அவன் இசைக்கிறான். குற்றமற்ற கேள்வி, அறிவுமிக்க அந்த இசையாசிரியன், அது விரித்து கூறும் இசை, அது வரையில சொல்லப்பட்டது. அடுத்தது கவிஞன் இலக்கணம். இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது பாட்டு. அந்த பாட்டை இயற்றியவன் இருக்கிறான்ல, அவன் எவ்வளவு சிறந்த ஒரு ஆளு. கவிஞன் இலக்கணம். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இசையில ஆதி மும்மூர்த்திகள்னு 3 பேர் இருந்தாங்க. அருணாசல கவிராயர், முத்துத்தாண்டவர், தில்லைவிடங்கான் மாரிமுத்த பிள்ளை, தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளை. இந்த 3 பேரும் தான் ஆதி மும்மூர்த்திகள். அதுக்கு பிறகுதான் தியாகையர், சாமா சாஸ்திரி எல்லாம் பின்னாடி வந்த 3 பேர். இவங்க வேற. ஆதி மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அருணாசல கவிராயர், ராமநாடக கீர்த்தனை பாடினவர், தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர். இவங்கெல்லாம் கீர்த்தனைகள் அல்லது இசைப்பாடல்களை பாடியவர்கள். இவர்கள் தான் தமிழ் இசைக்கு நம்முடைய காலத்துல ஆதி மும்மூர்த்திகளாக இருந்தவர். இதுல இருந்து நான் ஒரு சில பகுதிகளை பின்னால உங்களுக்கு சொல்லுவேன், அவர்கள் இயற்றிய பாடல்களிலிருந்து.
இங்கேயும் வரக்கூடிய இடத்துலையும் சொல்லுவேன். இந்த கவிஞன் அருணாசல கவி என்று சொன்னா அவன் ஒப்பற்ற ஒரு பெரிய கவிஞர். தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளை இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பாடல் ஆசிரியர். அவங்க இமிழ்கடல் வரைப்பின் தமிழகம் அறிய, இமிழ்தல் என்றால் ஒலித்தல் என்று பொருள். கடல் ஒலிக்கிறது, இமிழ்கடல் ஒலி செய்கின்ற கடல். வரைப்பில் தமிழகம் அறிய தமிழ் முழுதறிந்த தன்மையனாகி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இசைக்கூறுகளையும் கற்றவனாக தமிழை அறிந்தவனாக இருக்கிறான். தொல்காப்பியம் நான் நடத்துகிற போது கூட சொன்ன ஒரு பகுதி, அதை கேட்டிருந்த ஒருத்தர் ரெண்டு மாதத்துக்கு முன்னால சொன்னாரு, அந்த பகுதியை நீங்க சொன்னது எனக்கு அப்படியே நினைவுல இருக்கு, அத சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க, நான் பல இடங்கள்ல அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கேன்னாரு. நீங்களும் சொல்லுங்க. அதாவது வினாவும் செப்பும் எப்படி அமையணும்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அதாவது ஒரு வினா எப்படி அமைய வேண்டும், அதுக்கு விடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கடையில போய் பயிர் இருக்குதா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா, இல்லையா. அவன் உளுந்து இருக்குதா, இல்ல. கேழ்வரகு இருக்குதா, ஒவ்வொன்னா கேட்கணும். ஒருத்தன் கடையில இருக்கிறவனுக்கு இவ்வளவு கேள்வியும் கேட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்காக தொல்காப்பியர் சொல்றாரு, பயிருள்ளதோ வணிகி அப்படின்னு கேட்டா உளுந்து அல்லது இல்லைன்னு அவன் சொல்லுவான். உளுந்து தானியா இருக்குன்னு சொல்லணும். அதுதான் சிறந்த விடை. அதாவது பேச்ச வளர்த்தக்கூடாது, சுருக்கமாக தெளிவாக சொல்லணும், உணர்த்தணும். செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னார். அந்த இடத்துல வினாவும் விடையும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும். எல்லாரும் எடுத்துக்காட்டு எப்படி சொன்னாங்கன்னா, அதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னு கேட்டா கொட்டப்பாக்கு ஒரு வீசை விளவுன்னு சொன்னான், பொருத்தம் இல்லாம. அப்படி சொல்லக்கூடாது. பட்டுக்கோட்டைக்கு வழியாது என்று கேட்டால் தஞ்சையிலிருந்து அப்படி திரும்ப மேற்க போகணும் அப்படின்னு சொல்லணும். இப்படிதான் எல்லாரும் எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்தான் இளம்பூரணன் என்ற ஒரு ஒப்பற்ற உளங்கூர் கேள்வி. இளம்பூரணன், உன் நாடு யாது என்றார்க்கு கேள்வி. உன் நாடு யாது கேள்வி. தமிழ்நாடு எனல்மா. என்னுடைய நாடு தமிழ்நாடுன்னா எப்ப சொல்றான்? நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வச்ச பிறகு அவன் வந்தான். 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுல உளங்கூர் கேள்வி இளம்பூரணன் என்னுடைய நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேருன்னு சொன்னான். அது பேரு வேற ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கலாம்ல. வேற ஏதாவது, உங்களுடைய வீடு எங்க இருக்கு கேள்வி, தெற்கு வீதியில இருக்கு, இதான் விடை, இப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் நாடு யாது என்றார்க்கு தமிழ்நாடு என்னலாம். அந்த உள்ளத்துல எவ்வளவு ஊறி இருக்கணும் அந்த தமிழ், அதை நினைச்சு பாருங்க. அதான் இவ்வாறு இமிழ்கடல் வரைப்பின் தமிழகம் அறிய தமிழ் முழுதறிந்த தன்மையனாகி அவனுக்கு அவ்வளவும் தமிழை முழுவதும் கரை கண்டுட்டான் இந்த ஆள். வேங்கடம் குமரி தீம்புணர் போங்கிறதான தமிழ்நாடு. வேங்கடத்திலிருந்து குமரி வரையில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாவற்றையும் அந்த தமிழ் வழங்கக்கூடிய நிலைகளை எல்லாம் அறிந்த அவன் வேத்தியல் பொதுவியல் என்றிரு திறத்தின் வேந்தர்களுடைய அவையிலே பாடுகின்ற அந்த இசை, பொதுவியல் பொதுமக்களுக்கான இசை, இந்த ரெண்டும் தேர்ந்திருக்கணும். அதாவது மக்கள் அரங்குல எப்படி பாடணும், அதே போல மன்னர் அவையில கற்றவர்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய அவையில எப்படி பாடணும், அங்கு எந்த பாட்டை தேர்ந்து கொள்ள வேண்டும், இங்கு எந்த பாட்டை தேர்ந்து கொள்ள வேண்டும்னு பார்க்கணும். அதனால மக்களிடத்தும் இசை நிரம்பிய இசை இருக்கிறது. அவர்களிடமும் பாட்டு இயற்றக்கூடிய திறம் இருக்கு. அதாவது நாத்து நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நாற்று நடுகின்ற பெண்கள் பாடுறாங்க. அது அவங்க அம்மா பாடினது, அவங்க அம்மா பாடினது, அவங்க பாட்டி பாடினது எல்லாம் இப்படி வழி வழியா வருது. அதுல குழந்தை ஒரு கை குழந்தையோட போய் ஒத்தி நாத்து நட போனா என்ன பண்ணா, உடனே ஒரு புடவையை எடுத்து கரையில இருக்கிற மாமரத்து கிளையில கட்டி விட்டு அதுல குழந்தைய போட்டுட்டு 4 ஆட்டை ஆட்டி விட்டுட்டு அவ போய் நாத்து நட போயிட்டான். அங்க இருந்துகிட்டு பாடுறான். யாரு இந்த பிள்ளை?
இன்னைக்கு நாத்து நட்டு காசு வாங்கிட்டு போய் அல்லது நெல்லை எடுத்துட்டு போய் அதை உரல்ல குத்தி கஞ்சி வச்சு குடிக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை. அவ பாடுறா, மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரம் போட்டு தேன் பார்த்து நெல் விளையும் சீமை உலா திக்கிறனும். நான் குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை, மாம்பழம் எப்பேற்பட்ட வீட்டுல பிறந்தது, மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரம் போட்டு தேன் பார்த்து நெல் விளையும் சீமை உலார் புத்திரனும் அப்படின்னு சொன்னவ மதுரையில அட்டணக்கால் போட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீ நீதிபதியோ யாரு எதிர்காலத்துல அப்படி வரப்போறான் அவன் அப்படின்னு அவ பாடுறான். இது நாட்டுப்புற இசை. அதுல இருந்து ஒவ்வொரு பகுதியாக மக்களிடையே வழங்குகிற இசையெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் படிக்கலன்னு, அப்படி நினைக்க கூடாது. அவங்ககிட்ட பெரிய கல்வி இருக்கு. அது பட்டத்திற்கெல்லாம் அடங்காத கல்வி. பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, ஐடி இந்த பட்டத்துக்குள்ளெல்லாம் அந்த கல்வி அடங்காது. அந்த ரகுநாத சேதுபதி அந்த 3வது மாடியிலிருந்து ராமலிங்க விலாசத்துல 3வது மாடி மொட்டை மாடியில இருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கான். கையில ஒரு பெரிய வைர மோதிரம், கால் அடிக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நிலா ஒளி அந்த மோதிரத்துல பட்டு அப்படி வீசுது. எவ்வளவு தூரத்துக்கு? அங்க ஒரு தோட்டக்காரனுடைய மனைவி அவ பிள்ளைய அந்த தொட்டில போட்டுட்டு ஆடுறான். துணியில கட்டி இருக்கிற தொட்டு என்னன்னு பாடுறா. அது படிச்சுன்னா அடிச்சுதான், அப்படி தொட்டில வந்து அடிச்சுதான். அவ பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கா, என்னென்னமோ பாடுறா. அப்பன் தாத்தம் பேரெல்லாம் சொல்லி பாடிக்கிட்டு இருக்கிறா. பாடிட்டு இருக்கிற இந்த வெளிச்சம் அடிச்ச உடனே பாடினா, திக்கட்டும் புகழும் சேதுபதி ராஜேந்திரன் கற்கட்டு மோதிரத்தை கண்ட ஆசைப்பட்டாயோ என் கண்ணேன்னா. 8 திக்களும் புகழ்பெற்ற ரகுநாத சேதுபதியினுடைய மோதிரத்தின் ஒளியை பார்த்து விட்டு நீ மயங்கி நிக்கிறையா அப்படின்னு கேட்டாலாம். உடனே இத கேட்டான். ஏய், நம்முடைய அரசவையில கூட வேத்தியல்ல கூட இப்படி ஒரு பாட்டு வரலையே. யாரா அவ பாடினவ? தோட்டக்காரனுடைய மனைவியா? கையில இருக்கிற விலை மதிப்பற்ற அந்த மோதிரத்தை கடத்தி அந்த பிள்ளைக்கு பரிசா விடுதான். இதுதான் வேத்தியல் பொதுவியல் ரெண்டையும் நாம பார்க்கணும். அரசவையில புலவர்கள் பாடியதுதான் பாட்டுன்னு சொல்லக்கூடாது. பொதுமக்களிடையும் நல்ல இசை இருக்கும். இவற்றை எல்லாவற்றையும் ஒரு கவிஞன் கற்று வைத்திருக்கணும். அதைத்தான் இங்க சொல்றாரு. வேத்தியல் பொதுவியல் என்றிரு திறத்தின் நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடிப்பு. ஆக ஆடற்கலைக்கு என்று அந்த காலத்துல ஒரு இலக்கணம் இருந்தது. அதுக்கு பேர் நாட்டிய நன்னூல். நம்ம இப்ப மொழிக்கு நன்னூல் படிக்கிறோம். நன்னூல் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது நம்மகிட்ட. அது எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்லுகிறது. ஆக எழுத்துக்கு இலக்கணம், எழுத்துக்கு சொல்லுக்கு இலக்கணம் சொல்லுகிறது இந்த நன்னூல். அந்த காலத்தில் இந்த நாட்டிய நன்னூல் நாட்டியத்திற்கு இலக்கணம் சொன்னது. நடம் என்பது, நடம் என்பது தமிழ் சொல். அதுல இருந்து வந்ததுதான் நாட்டியம். நடம், நடனம், நாட்டியம். சரி, அது கூத்து நூல் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது இசை புலவன் ஆழத்தி இசைத்த பண்ணில் போக்கை அறிந்து. ஆழத்தின்னு சொல்றாரு பாருங்க உரையாசிரியர். ஆழத்தின்னா என்ன? ஆலாபனைன்னு அர்த்தம். அதாவது ஒரு சொல்ல அப்படி விரித்து விளக்கி வீசி பாடுறது, அதுதான் ஆழத்தி. எப்படி பாடுறது? ஆடல் அப்படின்னு ஒரு அப்படின்னு கோவைகளை வளர்த்துக்கிட்டே போய் பாடுறதுதான் ஆழத்தி. அதுதான் ஆலாபனை. அந்த ஆழத்தி இசைத்த பண்ணினுடைய போக்கை அறிந்து அந்த இசை கவிஞன் இந்த பாட்டை எழுதணும். அதாவது இந்த தாளம் அப்படியே வரணும், இந்த இசைக்கக்கூடிய கருவிகளுடைய இசை ஒத்து வரணும், இந்த கருத்தை வாங்கி அந்த பெண் ஆடணும். எல்லாம் ஒருங்கு ஒரு கூட்டமா ஒரு கூட்டுறவா நடக்கணும். இந்த மாதிரிக்கு ஒரு பாட்டு நான் சொல்றேன், கேட்டு பாருங்க. 17ஆம் நூற்றாண்டுல திரிகூடராசப்ப கவிராயர் திருக்குற்றால குறவஞ்சில பாடுறாரு. பாடுறதுக்கு எதை பொருளா எடுத்துக்கிறது? ஒண்ணும் வேண்டாம் ஐயா பாட்டுக்கு.
இந்த ஒரு பெண் ஆடுவா அல்லது ஒரு பெண் மத்தளம் வாசிப்பா, அதானே? அவளை பத்தி பாடு, அது போதும். எப்படி பாடுறது? ரொம்ப அழகா இருக்கிற அந்த ஆடுகிற பெண், அவளுடைய கூந்தல் மேகம் போல இருக்கிறது, அது சுருண்டு இருக்கிறது. அப்புறம் கண்கள் அங்கு இங்குமாக மீன் போல பிறழ்கிறது. அவருடைய இடை உடுக்கை மாதிரி இருக்கிறது, அது அசைகிறதே தெரியல. அதைத்தான் சொல்றான். இருண்ட மேகம் சுற்றி சுருண்டு சுழி எரியும் கொண்டையாள் குழை ஏறி ஆடி நெஞ்சை சூறையாடும் விழி கண்டையாள் திருந்த பூ முறுக்கின் அரும்பு போல் இருக்கும் இதழினாள் வரி சிலையை போல் வளைந்து பிறையை போல் இலங்கு முதலினாள் அப்படின்னு. என்ன தாளம்! இருண்ட மேகம் சுற்றி சுருண்டு சுழி எரியும் கொண்டையாள் குடை ஏறி ஆடி நெஞ்சை சூறையாடும் விழி கண்டையாள் திருந்த பூ முறுக்கின் அரும்பு போல் இருக்கும் இதழினாள் வரி சிலையை போல் வளைந்து பிறையை போல் இலங்கு முதலினாள் அப்படின்னு பாருங்க. இது ஆடுகிற பெண்ணை பார்த்து பாருங்க. மத்தளம் அடிக்கிற ஒருத்தி, அது அந்த மத்தளம் ஓசை என்ன சொல்லுதுன்னு சொல்றான். கற்பனையை பாருங்க. இந்த மாதிரி கற்பனை எங்கேயுமே பார்க்க முடியாது. விடஞ்சூழறவின் இடைநுடங்க, அதாவது பாம்பு, விடத்தை கொண்டிருக்கூடிய பாம்பு மாதிரி, பாம்பு எப்படி வளையுமோ விடஞ்சூழறவின் இடைநுடங்க, அது மாதிரி உடைய இடுப்பு அசைதான். இந்த பாம்பு நெளியறது மாதிரி இந்த இடை முடங்க, விடஞ்சூழறவின் இடை முடங்க மின்வாள் வீசி, கையில ஒரு கத்தி வச்சுக்கிட்டு அவ, அது பிள்ளை தமிழ்ல அந்த கொற்றியார் பிச்சியார் வளர்ச்சியார்னு ஒரு கையில கத்தி வச்சுக்கிட்டு விளையாடுறா, அவ சர்க்கஸ் காட்டுறா. விடஞ்சூழறவின் இடைநுடங்க மின்வாள் வீசி விரையார்வேன் கடஞ்சூழ் நாடன். அதை எப்படி படிக்கணும்? அப்படி படிக்க கூடாதான். விரையார்வேன், விரையார்வேன்னு பிரிக்க கூடாது. விரையார் வேங்கடஞ்சூழ், வேங்கடம் திருவேங்கடம் திருப்பதியில் ஆடுறாவ. விரையார் வேங்கடஞ்சூழ் நாடன் காளிங்கன் கதிர்வேல்பாடு மாதங்கி, மதங்கியார் என்ற ஒரு நடனம் இது. கையில வாழ் வைத்துக் கொண்டு ஆடுவது. அந்த மாதங்கி இருக்கிறாள, அவ அப்படி ஆடுனாலாம். ஆடும்போது இந்த மத்தளம் என்ன சொல்லுதான்? படபட படபடன்னு அடிக்கிற மத்தளம் அது என்ன சொல்லுதான்? வடஞ்சேர் குங்கை மலை தாந்தாம் வடிக்கண் நீல மலர் தாந்தாம் தடந்தோள் இரண்டும் வேய் தாந்தாம்ங்குதான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, கழுத்துல போட்டிருக்கிற இந்த முத்து மாலை இருக்குத, அது அசையும் போது அவருடைய மார்பு மலை மாதிரி இருக்கு. வடஞ்சேர் குங்கை மலை தாந்தாம் வடிக்கண் நீல மலர் தாந்தாம், அந்த கண் இருக்குத அது ரெண்டும் நீல மலர் தான், யா நீல மலர் தான் அப்படின்னு சொல்லுதான் மத்தளம். நீல மலர் தான், நீல மலர் தான் அப்படின்னு சொல்லுது. வடிக்கண் நீல மலர் தான் வடிக்க வடஞ்சேர் உங்கை மலைதான்தாம் வடிக்கண்ணீல மலர்தான்தாம் தடந்தோள் இரண்டும் வேய்தான்தாம், ரெண்டு தோளும் மூங்கில் தான், மூங்கில் தான், மூங்கில் தான் அப்படிங்குதான். என்னும் அவர்களை தன்னுமையே, அந்த மத்தளம் அப்படி ஒலிக்கிறது. அதனால எதையும் அந்த தாளத்துக்குள்ளார கொண்டு வந்து இந்த கவிதையும் காட்டணும். ஒரு சுவையான பாட்டு, அவள் ஆடுவதற்கேற்ற ஒரு பாடலை சொல்லணும். அதான் இதுக்கு பேர் தான் வக்கிரி திட்டம்னு பேர். அது எல்லாம் சேர்ந்து ஒருங்கு வருவதற்கு வக்கிரி திட்டம்னு பேரு. அதாவது முன்னும் பின்னுமா போகணும். ஒரு இடத்துல நிக்க கூடாது, அந்த பாட்டு ஒரு இடத்துல நிக்க கூடாது. இவ காலு அது முன்னும் பின்னுமா அப்படி போகணும். அந்த சொல்ல எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்ப என்னையா வக்கிரிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு. வக்கிரம் வக்கிரித்தல் அப்படின்னா முன்னுக்கு பின் அப்படி போறது, மாறி மாறி போறது. மாறி மாறி பேசணும்னா என்னையா வக்கரம் பேசுறான் அப்படின்னு. அதனால இசையோன் வக்கிரி திட்டத்தை உணர்ந்தாங்கு அசையா மரபின் அதுபட வைத்து மாற்றோர் செய்த வசைமொழி அறிந்து, யாரும் குற்றம் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க மாற்றோர், அவர்கள் சொல்லக்கூடிய வசைமொழி எல்லாம் இகழ்மொழி எல்லாம் அறிந்து இப்படி இப்படி தப்பு சொல்லிடுவாங்களோ என்று உணர்ந்து சரியாக நாத்தொலைவில்லான இன்னொரு புலவரும். இந்த நாத்தொலைவில்லான்னு நாம் பாருங்க, அந்த நாவினாலே அளக்க முடியாத புலமை உடையவன். அந்த நாவிலிருந்து பிறந்த இந்த பாட்டு இருக்குத, அதை அளந்து காட்ட முடியாது. அதுக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒண்ணு சொல்றேன். பிறவியிலேயே குருடனா இருந்தார் ஒரு புலவர், வீரராகவ முதலியார்னு பேரு, காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அந்தக கவி வீரராகவ முதலியார்.
அவர் தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிறாருன்னா, 7,000 கோடி எழுதாது தன் மனத்தை எழுதி படித்த விரகன். 1000 கோடி ஏடுகளை எழுதாமல் தன் மனசிலே எல்லாவற்றையும் எழுதி படித்த அந்த பெரும் புலவஞ்சானா அப்படின்னு அந்த கண் தெரியாத விழி தெரியாத அந்த புலவர் சொல்றார். ஒப்பற்ற பெரும் புலவனுடையவர். அவரு சந்திரமானன் கலம்பகம் என்று ஒரு நூல் எழுதினார். அவர் எழுதினார். அவர் எப்படி எழுதுவார்? அவர் சொன்னார், மாணவன் எழுதணும், ஏடு பிடிச்சு மாணவன் எழுதணும். பிறகு அதை கொண்டு போய் அரங்கேற்றம் நடக்குது. அரங்கேற்றம் நடக்கும் போது எல்லாரும் கூடியிருக்காங்க, பெரும் புலவர்கள்லாம் கூடியிருக்கிற அவையில அந்த நூல் அரங்கேற்றப்படுகிறது. அப்படி அரங்கேற்றும் போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, முப்பழச் சேற்றின் அமுத வயல் அப்படின்னு படிச்சான் பையன். 3 பழம், மா, பலா, வாழை, 3ஐயும் அப்படியே போட்டு பிசைஞ்சா முப்பழச் சேற்றின் அமுத வயல். வயல்ல இருக்கிற சேர் எப்படி இருக்கான் அப்படி இருந்தான். அப்படின்னு உடனே ஒரு குரல் கேட்டது, கவிராயருக்கு கண்தான் கெட்டதென்றால் மதியும் கெட்டதான் ஒருத்தி. அவ பேரு அம்மைச்சி. அம்மைச்சிங்கிறவ காஞ்சிபுரத்துல இருந்த ஒரு புலமகள், ஒரு எளிய குடும்பத்து பெண், ஆடல் மகள். அவ நாட்டியம் ஆடுறவ. இந்த அம்மைச்சி கேட்டா, கவிராயருக்கு கண்தான் கெட்டதென்றால் மதியும் கெட்டதோன்னு. உடனே துணுக்குன்னு ஆயிடுச்சு. யார் குரல் அப்படின்னு கேட்டார் அவரு. குரல் எதா இருந்தா என்னையா, பாட்டுல தப்பு இருக்கு, படிக்க சொல்லு அப்படின்னு. பாட்டை மறுபடியும் படிச்சான். முப்பழச் சேற்றின் அமுத வயல். பாட்டுல இருக்கிற தப்பு கவிராயருக்கு புரிஞ்சு போச்சு. முப்பழச் சாற்றின்ங்கிறதுக்கு பதில் சேற்றின்னு எழுதிட்டார். பின்னாடி வர்ற வயலை கருதி ஒரு தப்பு வந்து போச்சு. முப்பழச் சாற்றின் அமுத வயல்னு இருக்கணும். உடனே சொன்னார், தம்பி வயல்ல கொம்பை நட்டி காலை நட்டு படினார். சேருங்கிறதுல கொம்பை வெட்டி காலை நட்டின்னு சாருன்னு ஆயிடும். தம்பி கொம்பை வெட்டி காலை நட்டு படினார். அதனால ஒரு சின்ன பிழை கூட வராமல்னு இங்க இருக்கு பாருங்க. கவிஞன் அப்படியெல்லாம் பார்த்து எழுதணும். நாத்தொலைவில்லா நன்னூர் புலவனும் என்று கவிஞனுடைய அமைதியை, கவிஞனுக்குள்ள இலக்கணத்தை சொல்லி முடிச்சார். அடுத்து தன்னுமயம், மத்தளம் வாசிக்கிறவனை பத்தி சொல்லுவோம். எங்க இருந்து சொல்லிக்கொண்டு எத்தனை பேர் இந்த கலைஞர்கள் இருக்காங்க, அத்தனை பேருடைய புலமையும் திறத்தையும் ஒவ்வொன்றா இலக்கணமும் சொல்லி கொண்டு வருகிறார் நம்முடைய பெரும் புலமை கடலாக விளங்குகின்ற இளங்கோவடி. ஆடல் பாடல் இசையே தமிழே, பண்ணே பாணி தூக்கே முடமே தேசியம் என்றிவை ஆசிந்து உணர்ந்த தன்னுமயம். மக்களக்காரனுக்கு அவ்வளவும் தெரிஞ்சிருக்கு. ஆடல் பாடல், அதாவது தில்லானா மோகனாம்பாளுங்கிற ஒரு படத்துல ஏபி நாகராஜன் ஒரு ஒப்பற்ற கலைஞர். அவர் ஒரு இடத்துல எழுதுவாரு, மக்களக்காரர தாளத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க அப்படின்பா ஒருத்தி. அந்த மக்களக்காரனுக்கு ரொம்ப இன்றியமையாதது தாளம். ஒரு பக்கத்துல தொப்பி, இன்னொரு பக்கத்துல மார்ச்சனை. மத்தளத்துக்கு மார்ச்சனைன்னா இந்த மண்ணமைந்த முழவுன்னு சொல்லுவான். கருப்பு பகுதி அது மெழுக வச்சு கருப்பா அதை ஆக்கியிருப்பான். அதை தட்டுனா அது மெல்லிய ஓசையா கேட்கும். இந்த பக்கத்துல தொப்பு தொப்புன்னு கேட்கும். இது தொப்பி, இதுக்கு பேர் தொப்பின்னே பேர். இந்த ரெண்டையும் அவன் சேர்த்து இசைக்கும் போது இந்த பக்கத்துல 5 விரல் அடிக்கணும், அங்க 3 விரல், ஒன்றுக்கு மாற்றி 3 விரல் இசைக்கும். இத இந்த தன்னுமையவன் ஆடல் பாடல் இசையே தமிழே, அவன் எல்லாத்தையும் கருதணும். தமிழே தமிழ்ங்கிறதுக்கு அரும்பத உரைகாரர் எழுதினார் பாருங்க உரை. அது என்ன இங்க தமிழ்னு சொல்றாரு, அது என்னங்க அது அப்படின்னா, வடவெழுத்து நீக்கிய எழுத்தால் காட்டப்பட்ட வாக்கிய கூறுகள். வட எழுத்து வரக்கூடாது, அதெல்லாம் வரக்கூடாது, தூய தமிழ்ல பாடணும். அப்படி வட சொல் வந்ததுன்னா அதுல இருக்கிற எழுத்தை எடுத்துவிடு. நம்மகிட்ட அந்த உள்ளம் இன்னமும் இருக்கு. சன்னல்ல என்னப்பா இருக்குன்னு பாருன்னா, ஜன்னல்னு சொல்றது இல்லை, சன்னல். அதுதான் தொல்காப்பியன் சொல்லி கொடுத்த இலக்கணம் நமக்கு. வடசொற்கிழவி வடவெழுத்து ஒரி எழுத்தோடு போனது சொல்லாகும். வட சொல்ல கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுன்னா
அதுல இருக்கிற வட எழுத்தை நீக்கிட்டு தமிழ் எழுத்தை போட்டுக்க. அதுதான் தமிழ்மை செய்தல். அவ்வாறு அதைத்தான் ஆடல் பாடல் இசையே தமிழே பண்ணே. பண் என்பது இப்ப ராகம்னு சொல்லுகிறோம். அது நல்ல தமிழ் பெயர் பண். இசைத்துங்கிறதுக்கு பண்ணின்னு அந்த காலத்துல பண்ணி சீரியாள் செவ்வழி பண்ணிம்பார் கபிலர். தங்க புலவர்களே இசையை பற்றிய அருமையான குறிப்புகளை தந்தவர்கள் கபிலரும் ஔவையாரும். வெண்பார் புலவர்கள் ஔவையார். அந்தம்மா பாணர் குலத்தை சார்ந்தவங்க. அதனால அவங்களை இசையெல்லாம் தண்டிப்பட்ட பாடு. அதனால பண்ணே பாணி தாளம். பாணி என்றால் கையால இடுகின்ற அந்த தாளத்துக்கு பேர் பாணி. அது குழந்தை 2 கையும் தட்டுச்சுன்னு சப்பானி. சப்பானி பருவம்னு ஒரு பருவம் உண்டு பிள்ளை தமிழ்ல. 2 கையும் கொட்டுகிறாருங்க. தூக்கு என்றால் செய்யுள். முடமை என்றால் அதில் வருகிற குறை. அந்த குறை வராம இதெல்லாம் மத்தளக்காரன் பார்க்கணும். பாட்டை கேட்கணும். பெண் ஆடுகின்ற போது இந்த ஆடலை பார்க்கணும். அதற்கு பிறகு மற்ற கருவிக்காரர்கள் இசைக்கக்கூடிய இசையை கேட்கணும். என்ன ராகம்ங்கிறதுல கருத்து செலுத்தணும். என்ன தாளம்ங்கிறத நோக்கணும். அதற்கு பிறகு குறைவராமல் தேசியம் என்றவை ஆசின்று உணர்ந்த ஒவ்வொரு வட்டாரத்துக்குரிய மொழியையும் அறிந்தவனாக இருந்து இசைக்கக்கூடிய ஒன்று. அவ்வாறு அவன் மத்தளக்காரனுக்கு இதெல்லாம் தகுதி. அடுத்தது கூடை நிலத்தை குறைவின்றி மிகுத்தாங்கு. கூடைன்னா தாள வேறுபாடு. ஒற்றை கையால காட்டுவது கூடை. வாரம்ங்கிறது 2 கை. முதல்ல ஒற்றை கையாலே அபிநயம் அப்படி காட்டி விட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு 2வது கை 2 கையாலையும் அதற்கு பிறகு காட்டணும். அதெல்லாம் இந்த ஆடல் காணீரோங்கிறதுல வருது. அங்க இருக்கிற அந்த ஆடல் ஆசிரியர் ரொம்ப அருமையா அதை இயக்கி இருக்கிறான். அது சொல்லி கொடுத்துருக்கிறான். பாட்டு மிக அருமை. ஆடல் காணீரோங்கிறது மதுரை வீரல்ல வரக்கூடிய இந்த பாட்டு. அடுத்து கூடை நிலத்தை குறைவின்றி தாள வேறுபாட்டை குறைவில்லாமல் காட்டி வார நிலத்தை, நிலம்ங்கிறது பேஸ்னு பொருள், இங்க அடித்தளம். வாரம் 2 கையினாலே காட்டக்கூடிய முத்திரையை ஒழுங்காக காட்டி வாங்கிய வாரத்து யாழும் குழலும் ஏங்கிய மிடரும் இசைவென கேட்பார். யாழிசையும் குழலிசையும் பொருந்த வர ஏங்கிய மிடரும், மிடற்று குரல் வாய்ப்பாட்டு, இதையும் கேட்டு மத்தளக்காரன் என்ன செய்யணும்? பாடுற பாட்டை கேட்டுக்கணும். ஆடுற ஆட்டத்தை பார்த்து கொள்ள வேண்டும். யாழ் குழல் எப்படி இசைக்கிறார்கள் என்று அதையும் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். கால் மாத்திர கூட விடாம அவன் பார்க்கணும். அப்பதான் அவன் இசைக்க முடியும். அதனால முத்திரைகளை எல்லாம் யாழ் இசைக்கும் குழலோடும் இசைந்து நடக்க மிடற்று பாடல் அல்லது கண்டப்பாடல் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்து வாசிக்க வல்லவனாக இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்றாரு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு செய்தி. கூருயிர் காரணம் குறியறிந்து சேர்த்தி. உகிர்னு சொன்னா கை நகம்னு பொருள். கூருயிர் கூர்மையான அந்த விரல் நகம். அந்த விரல் தட்டும் போது, மத்தளத்தை தட்டும் போது, மார்ச்சனையில விரல் தட்டும் போது அந்த நகம் போய் பதியக்கூடிய இடம் வேறொரு ஒலியை எழுப்பிடக்கூடாது. அந்த விரல் தட்டுகிற போது அங்குலாஸ்தின்னு சொல்லுவான் சமஸ்கிருதத்துல. விரலினுடைய நுனி அது தட்டுகிற போது கூருகிர் கரணம் குறியறிந்து, இந்த நகத்தோடு கூடிய அந்த பகுதி எப்படி பட வேண்டுமோ அப்படி அந்த பகுதியில படணும் மத்தளத்துல. கூருகிர் காரணம் குறியறிந்து சேர்த்தி எவ்வளவு கவனத்தோடு அவன் இசைக்கணும். விரலால் இடமறிந்து இசைத்து ஆக்கலும் அடக்கலும் மீத்திரம் படாமல் தாளத்தை உண்டாக்கி கொண்டு மீத்திரம் படாமல் மேல ரொம்ப தவறி போய் எல்லை மீறி போய் விடாமல் சித்திரக்கரணம் சிதைவின்றி செலுத்தும். ஓவியத்தில் எழுத பெற்ற கை மாதிரி, ஓவியத்துல கை இயங்குகிற கைய வரைஞ்சிருப்பான். அது மாதிரி இந்த மத்தளக்காரன் கை ஓவியத்துல வரைந்த கை மாதிரி அவ்வளவு ஒழுங்கா இந்த மத்தளத்தை தட்டணும். அத்தகு தன்னுமை அருந்தொழில் முதல்வனும் அவனும் முதல்வன்.
நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு ஆளை நாம பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த பாராட்டு அவனுக்கு எளிதா வந்துடாது. ஒருத்தனுக்கு புகழ் வருகிறது என்று சொன்னால் அவன் அதற்கு பாத்திரமா இருப்பான், இல்லாம வராது. புரட்சி கவிஞன்னு சொன்னாங்களே, எப்படி வந்தது இந்த பேர்? அதை பத்தி நான் சொல்றதா இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு மேல சொல்லணும். பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை அவர் வச்சுக்கிட்டார். சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டார். காரணம் என்னன்னு கேட்டா, மயிலம் முருகன் மேல 300 பாட்டு பாடினார் பாரதிதாசன். நாத்திகர் ஆவதற்கு முன்னால மயிலத்தில் இருக்கிற முருகப்பெருமானை பற்றி 300 பாட்டு பாடினார். தாளம் தப்பாம அழகழகா பாடினார். அப்படி பாடிட்டு இருக்கிற காலத்துல பாரதியை சந்திக்கிறார். பாரதி பார்த்தாரு, நீ இப்படி முருகனையா பாடுற? இன்றைக்கு சமுதாயத்தை பாடுப்பா, இன்றைக்கு மக்களினுடைய தேவையை பாடு, அடிமைப்பட்டு கிடக்கிற நாட்டை பாடு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சியை இந்த சுப்புரத்தினத்தினுடைய உள்ளத்துல அவர் தான் ஏற்றுவித்தார். உடனே அவரே குருவா வச்சு பாரதிதாசன் என்று பெயரை வைத்துக் கொண்டார். அதனால அவருடைய பாதம் மாறுச்சு. அப்பதான் பிறகு புரட்சி கவிஞனாக மாறினார். எப்படி புரட்சி? எத்தனையோ புரட்சி, அதெல்லாம் பின்னால சொல்றேன், நேரம் இல்ல. எத்தனையோ புரட்சி, ஒரு இடம் இங்க சொல்றேன். இந்த மத்தளம் நேசிக்கிறானே, இவன் யாருன்னு கேட்டா அருந்தொழில் முதல்வன். அந்த தொழில்ல இவன் பெரிய ஆளு. அதே போல அவர் என்ன சொல்லுவார் பாரதிதாசன்? கொல்லன் என்று நம்ம சொல்லுவோம், ஆசாரின்னு நம்ம சொல்லுவோம், கொத்தன்னு சொல்லுவோம் நம்ம. பாரதிதாசன் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா புரட்சி கவிஞன். அந்த கொல்லு புலவர், தச்சு புலவர். ஏன் அது மாத்திரம் படிப்பு இல்லையா? அது மாத்திரம் கலை இல்லையா? இந்த கல்லூரியில போய் உட்கார்ந்துட்டு 4 புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டா அது பெரிய புலவனா? அதனால கொல்லு புலவர், தச்சு புலவர் அப்படின்னு சொல்லுவார். பிசிராந்தையார்ங்கிற நூலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொல்லு புலவர் எங்கே அப்படின்னு கேட்பான். அதனால அவ்வாறு அருந்தொழில் முதல்வன், அந்த தொழில அவன் தேர்ந்த ஆளு என்று சொல்லியே அடுத்தது இதுவரையில கவிஞனுடைய பத்தி சொன்ன. இவ்வளவு தேர்ந்த ஒரு கவிஞன். அடுத்தது தன்னுமை வாசிரியன், அது பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக தன்னுமை வாசிக்கிறவனை பத்தி இப்ப சொன்னார். அடுத்தது குழலோன், புல்லாங்குழல் வாசிக்கிறவன். இந்த புல்லாங்குழலுக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா, இதுல ஒரு ராகம் தான் பேசும். அதிகமான ராகங்களை பேசணும்னா யாழுக்கு போகணும். யாழ்ல 7 நரம்பு இருக்கு. அதை பற்றி நான் விரிவா சொல்ல போறேன். 7 நரம்புகள்ல என்னென்ன இசை பிறக்கும், எப்படி பிறக்குங்கிறத பத்தி நாம பார்ப்போம். அதனால சொல்லிய இயல்பினில் சித்திர வஞ்சனை புள்ளிய அறிந்து புணர்ப்போர் பண்ணி. சித்திர சேர்க்கை ரொம்ப அருமையாக 2 சேர்க்கை. இந்த குடலும் இருக்கிறான, புல்லாங்குழல் இசைக்கிறான, 2 சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? ஒண்ணு சித்திர சேர்க்கை, இன்னொன்னு வஞ்சனை சேர்க்கை. அப்படின்னு என்ன பொருள்னு கேட்டா, அவன் ஊதுற அந்த ஒலியை வெறும் காத்து தானே, அத விரல்களால வச்சு அந்த துளைய மறைச்சு அதற்கு பிறகு விட்டான்னா இசை பிறக்குது. வெறும் ஒலி இசையா மாறுது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, எழுத்துக்களின் மேல் பண்ணை ஏற்றுதல். எழுத்துக்களின் மேலே பண்ணை ஏற்றுதல் சித்திர சேர்க்கை. இசை ஏற்காத எழுத்துக்களை ஒரு மெல்லெழுத்தாக ஆக்கி பார்த்தல் வஞ்சனை. அதாவது நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் பாருங்க. அந்த மத்தளம் இசைக்கிறாங்க, அது எப்படி இசைக்குது? டன்னு இசைக்கிறான்னு சொல்லி பாட்டு எழுதுனா சரியா வருமா? அதை குழல்ல இசைக்க முடியுமா? அத இவரு பாடுறாரு பாருங்க, அருணகிரியார். துடி முடக்கும். அந்த ஒலி குறிப்ப இந்த 2 எழுத்துக்களை வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டாரு. துடி முடக்கும் அப்படின்னாரு. அதுதான் இப்படி சொல்லுக்குள் வராதவற்றையெல்லாம் மெல்லிய எழுத்துக்களால கொண்டு வந்து சேர்த்து பாடுவது வஞ்சனை சேர்க்கைன்னு பேர். சித்திர சேர்க்கைங்கிறது இருக்கிற எழுத்துகளுக்கு தகுந்தாற் போல இசையமைப்பது. இந்த 2 வகையாக தன்னுடைய குடலை ஊதி வர்த்தனை 4ம் மயலற பெய்தாங்கு. வர்த்தனைன்னா என்ன? ஏற்றிசை, இறங்கிசை. அவன் குடல்ல ஊதும் போது, அப்ப இந்த புல்லாங்குழல் ஊதுறவன் இருக்கிறான,
அந்த புல்லாங்குழல் வச்சு ஊதுகிற போது மேலும் கீழுமா அது போகும், ஓசை போகும். அவன் மெல்ல அசைவான், மெல்ல அவனுடைய முகத்தை அப்படி ஆட்டுவான். அது ஆரோகணம் என்றால் மேல் குரல்ல போகணும், அவரோகணம்னா கீழ்குரல், கீழ் ஸ்தாயில வரணும். எப்படி ஆரோகணம் சா, அது ஆரோகணம். அதற்கு பிறகு கீழே இறங்கணும், ஆரோகணம் அவரோகணம் ரெண்டும். அப்புறம் 1ல இருந்து 4 வரையில தொலைய அடைச்சு விட்டு ஊதுனான்னா அதுக்கு பேரு அது 3வது நிலை. அது விட்டு பிடிப்பதும் ஓசையை விட்டு பிடிப்பது. அதற்கு பிறகு சிறுவிரல் முதலாக 4ல இருந்து 1, 1ல இருந்து 4, 4ல இருந்து 1, இந்த புல்லாங்குழல் இருக்கிற தொலை அப்படி மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல அப்படி இசைக்கிறது. இந்த 4 வகையாலும் மயலற, மயல்னா மயக்கம், கொஞ்சம் கூட மயங்காமல், அறிவு மயங்காமல் பெய்தாங்கு இப்படி இப்படி ஊதுனான்னா அவனுக்கு பேஸ். அது எதுக்கு பேசு, எதுக்கு அது அடித்தளம்? இந்த புல்லாங்குழல் இசை என்பது யாழ் இசைக்கு அடித்தளம். இவருக்கு ஒரு கோடு போட்டுறாரு புல்லாங்குழல்காரரு, அதுல அதை பெருக்கிட்டு அவரு புல்லாங்குழல் ஒரே மாதிரியா இசைக்குது, அதை அவர் வளைக்கிறார் யாழ் இசைக்காரர், மேலும் கீழுமா இன்னும் அசைத்து பெருக்கிறார். அது இப்படி பெருக்கினால் என்ன ஆகும்னு கேட்டா எத்தனை பண் வரும்னு கேட்டான், 103 பண் வருங்கிற. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவ்வளவு இசை நுணுக்கங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படை செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூதறிஞர் தமிழறிஞர் பெருமான் திருமுறை செல்வர் வெள்ளைவாரணர் இசைத்தமிழ்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல் அருமையான ஒரு நூல். அதாவது தொடக்க நிலையில அதை படித்து எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இப்ப அது அச்சாயி வந்திருக்கு, ரொம்ப எளிய விலையில 25 ரூபா விலையில ஒரு புத்தகம். அதை வாங்கி படிச்சு பாருங்க. இசைத்தமிழ், ஆசிரியர் வெள்ளைவாரணனார். அவரு அந்த அந்த நூல் ஒரு ஒப்பற்ற நூல். நான் அதற்கு மேல அதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிற நூல் தான் சங்க இலக்கியத்தில் கலையும் கலை கோட்பாடுங்கிறது. அதுல அந்த 103 பண் என்னென்னங்கிறத நான் எழுதியிருக்கிறேன். அந்த பண் எப்படியெல்லாம் வரும்னு எழுதியிருக்கிறேன். அதுல இருந்து சில செய்திகளை நான் இங்க சொல்லுவேன். 103 பண்களையும் காட்ட வல்லவனாக ஏற்றிய குரல் இழி என்றிரு நரம்பின். இந்த குரல்ங்கிறது தான் முதல் சுரம், முதல் கோவை, அதான் அடித்தளம். அது மெல்ல இசைக்கும். அது யாழ்ல அந்த நரம்பு இருக்குத, நரம்புனாவே கோவைன்னு தான் பொருள், சுரம்னு பொருள். யாழ்ல அந்த குரல் என்ற அந்த நரம்பு மெல்ல இசைக்கும். ஹார்மோனிய பெட்டியில பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு கட்டை இருக்கும், அதை தொட்டா அலரும். இந்த கோடியில் இருக்கிற கட்டையை தொட்டா அது மெல்ல இசைக்கும். அது போல யாழ்லையும் அந்த முதல் நரம்பு அது குரல், அது முதல் சுரம், அதுதான் சா சட்ஜம், அதுதான் சா. அந்த முதல் குரல் தான் சட்ஜம், சா, அதான் முதல் குரல். அடுத்தது 5வது சுரம் இழி, 5வது கோவை இழி, அதுக்கு பேர் பஞ்சமம். அது 5வதாக இருக்கிறதுனால பஞ்சமம். இப்படி முதல்ல 1, 5மா இசைக்கிறான். என்றிரு நரம்பின் ஒப்ப கேட்டும் உணர்வினாகி பண்ணமை முழவின் கண்ணறி அறிந்து, பண்ணமைந்த அந்த மத்தளத்தினுடைய ஓசையும் அறிந்து கொண்டு தன்னுமை முதல்வன் தன்னோடும் பொருந்தி மத்தளக்காரனோடும் இணைந்து வண்ணப்பட்டடை யாழ் மேல் வைத்தாங்கு நிறம் பொருந்திய அந்த இசையை, அடிப்படை இசை, பட்டடைன்னு அடிப்படைன்னு பொருள். இங்க உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லுகிறேன், பலரும் அறியாததாக போய்விட்ட ஒரு குறிப்பு. ஒண்ணு பட்டறைங்கிறாங்க, அது பிழை. பட்டறைன்னு ஒண்ணு சொல்லு இல்லை, வந்துருச்சு, வழங்கியாச்சு, எழுதியாச்சு எல்லாரும். பட்டடைன்னு சொல்லணும். ஏன் கொல்லு பட்டடைன்னு பேருன்னு கேட்டா, பட்டடைன்னு அடிமனைன்னு பொருள். கொல்லர் என்ன பண்ணுவாரு, கொல்லு புலவர் இரும்பு அடிக்கும் போது இரும்பு அடிக்கிறதுக்கு கீழே தரையில வச்சு அடிக்க முடியாது,
அதுக்கு ஒரு இரும்பு தகடு ஒண்ணு போட்டிருப்பாரு பெருசா, 4க்கு 4 4க்கு 3 அப்படின்னு ஒரு பெரிய தகடு போட்டு அதை மேல வச்சு அடிப்பாரு. அந்த தகட்டுக்கு பேரு பட்டடை. அதனால கொல்லு பட்டடை அப்படின்னு சொல்லணும். அத கொல்லு பட்டறைன்ட்டோம். அது தப்பா வந்துருச்சு. அதே போல அந்த கல்லூரி பல்கலைக்கழகத்தெல்லாம் பயிற்சி பட்டறைங்கிறாங்க. அது பயிற்சி பட்டடைன்னு சொல்லியிருக்கணும். போச்சு தமிழ் அந்த இடத்துல. பட்டறைன்னு ஒரு புதிய சொல் வந்து தப்பா பூந்துருச்சு. எப்படி வந்து பூந்ததுன்னு கேட்கலாம் நீங்க. அது மாதிரி நிறைய வந்து பூந்திருக்கு. எப்படி பூந்திருக்கு அப்படின்னு கேட்டா, எண்ணெய் அப்படின்னா எள் கூட்டல் நெய், எண்ணெய் அப்படின்னு. கடலையில இருந்து எடுத்தா கடலை நெய்ன்னு சொல்லணும். என்ன சொன்னோம்? கடலை எண்ணெய், விளக்கு எண்ணெய், எல்லாத்துலயும் எள்ள கொண்டு போய் சேர்த்தாச்சு. அது பிழையான ஆக்கம். கடலை நெய், விளக்கு நெய், ஆமணக்கு நெய், முந்திரி நெய் சொல்லணும். எண்ணெய்னா ஒன்றுதான். உடனே அதை என்ன பண்றதுன்னு பார்த்தான். இதெல்லாம் இப்படி சொல்லிட்டதுனால நல்ல எண்ணெய் அப்படின்னு. அது வேண்டா விரியும் இலக்கணத்துல. நல்ல எண்ணெய். மற்றதெல்லாம் அப்ப என்ன பொருள்னு அர்த்தம்? கெட்ட எண்ணெய். அதனால பிழையா நிறைய வந்து பூந்துருச்சு. நாம் தமிழாசிரியனாக இருப்பவர்கள் மட்டுமே இல்லை, எல்லாருமே இவற்றை எல்லாம் பார்த்து திருப்போம். அதாவது சில சமயத்துல சில பொருள் சில நிலையில தான் பயன்படும். இப்ப மிளகு மட்டும்தான் தமிழர்களுக்கு தெரிந்திருந்த காலம். காரத்துக்கு சமையல்ல மிளகுதான் சேர்ப்பாங்க. அப்புறம் அவ்வளவு கார பொருள் ஒன்று வெளிநாட்டில இருந்து வந்தது. அது மிளகை ஒத்ததாக இருந்ததுனால மிளகாய்மா. ஆங்கிலத்துல சில்லிமா. ஏன்னா அது விளைந்த இடத்துக்கு பேரு சில்லி. மிளகாய் மிளகு ஒத்ததுன்னா. அப்புறம் அதுல பழம் வர்றதில்லை, வற்றல் தான். அதனால மிளகாய் வற்றல்னு தான் சொல்லுவாங்க, மிளகாய் பழம்னு சொல்றது இல்லை. அதனால சில இடங்கள்ல எவ்வாறெல்லாம் சொற்கள் பயன்பாடு நிகழ்த்துகின்றனன்னு பார்க்கணும். எல்லா பண்ணிற்கும் அடிப்படையான பண் வந்து இந்த இழி. அது அந்த நிறத்தினை உடைய இழி, ஆதார சுருதியின் மேல வைத்து இழி என்பது ஆதார சுருதி, அடிப்படை பண், அடிப்படை கோவை, அடிப்படை சுரம் இழிங்கிறது. அந்த இசையோன் பாடிய இசையின் இயற்கை, அந்த மிடற்று குரலாலே இசை பாடுகின்ற அவனுடைய வந்தது வளர்த்து வருவது ஒற்றி. அவன் வாங்கி இசைக்கிறான், அவன் பாடுகிறதனை வாங்கி வந்தது வளர்த்து அதை வளர்க்கிறான். அப்புறம் ஒவ்வொரு கோவையா சொல்லி நிகரி கரி பதனி தனி சாரி கா வளர்க்கிறான். அப்படி பல பல சுரங்களாக பெருக்கிக் கொண்டே போவது. இன்புரைக்கு இசைப்பட வைத்து வார நிலத்தை கேடின்று வளர்த்தாங்கு. வாரப்பாட்டு இசைப்பாட்டுன்னு பொருள். வரிப்பாட்டு வாரப்பாட்டுன்னா இசைப்பாட்டுன்னு பொருள். அந்த இசைப்பாட்டை வளர்த்து ஈர நிலத்தின் எழுத்தெழுத்தாக ஒவ்வொரு எழுத்தெழுத்தா பாடுறான். ஈர நிலத்தின்னா நீர்மை பொருந்தியன்னு அர்த்தம். ஈரம்னா இங்க பண்பு, ஒரு பண்பு பொருந்திய சொல் நீர்மை அப்படின்னு உரையாசிரியர் எழுதுவார். சொல்லினது பண்பு பொருந்த எழுத்துக்கள் சிதையாமல் வலுவின்றி இசைக்கும் குழலோன்தான் இது புல்லாங்குழல்கார இப்படி ஊதி முடிப்பான் என்று. அடுத்தபடிதான் நம்ம அடுத்த வகுப்புல யாழாசிரியனை பற்றி பார்க்க போறோம். அது மிக இன்றியமையாதது. எல்லா கருவிகளிலும் விட இந்த யாழ் கருவி இருக்க. ஔவையார் தான் பாடுவாங்க, குடலினிது யாழினிது என்பதம் மக்கள் மடலை சொல் கேளாதவன் திருக்குறள்ல சொன்னாரு. அந்த குரலை நீங்க யாருக்கு சொல்லும் போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குரல்லே ரொம்ப இன்றியமையாத ஒரு சொல் எதுன்னு கேட்டா எது நினைச்சு பாருங்க. குழலா, யாழா, மக்களா? மக்கள்னு குழந்தைகள். குழந்தைகளுடைய பேச்சு இருக்குது, அந்த மழலை பேச்சு, அது குடலை விட இனியது, யாழை விட இனியது. அதை கேட்காதவன் தான் குடல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவான்னாரு. ஆனால் அங்க ஒரு பொடி வச்சிருக்காரு வள்ளுவர். என்ன பொடின்னு கேட்டா, அங்க இருந்து ஒருத்தன் தூங்கி வீட்டுல வந்து இரவு பணி செய்து விட்டு
பகல்ல வந்து தூங்குறான் வீட்டுல. அப்ப பக்கத்து வீட்டு குழந்தை அங்க இருந்து வந்து யாழை விட குழலை விட இனிதான குரல்ல அவனை பார்த்து தூங்குறீங்களா அப்படின்னு கேக்குதுன்னு வச்சுங்க. சனிய நான் இப்பதான் வந்து படுத்தேங்க. ஏன் அவனுக்கு தெரியல அப்படின்னா அது பக்கத்து வீட்டு குழந்தை. அது எந்த தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னார். தங்களுடைய குழந்தை சொல்றதுதான் குழல் இனிது யாழ் இனிது. இது கர்ண கடூரமா இருந்தாலும் இது குழல் இனிது யாழ் இனிது. அடுத்த வீட்டு குழந்தை யாழ் போல குழல் போல இருந்தாலும் கூட அது ஆகாது. அந்த பற்று உள்ளம் இவ்வளவு பற்று வச்சு பேசுறீல்ல அப்படிங்கிறார் வள்ளுவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு இசையை நம்ம பார்த்தோம். யாழ் வந்து ஔவையார் பாடாங்க. யாழொடும் கொள்ளா கொடுதொடும் புணரா பொருளறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவான். என்ன பாட்டு, என்ன அந்த அம்மையார நம்ம எப்படி கை உரித்து வணங்கணும் கேட்டா, அந்த அம்மா கவிதையை பாடினாங்க. அதியமான் பார்த்தான். ஆகா, இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை. யாழாவது குழலாவதுன்னு. ஏன்னா அந்த அம்மா பாணர்களுடைய குலத்தை சார்ந்தவர். ஔவையார் இந்த பாட்டை பாடினார். யாழோடும் கொள்ளா பொருளோடும் குழலா பொருளறிவாராது. நான் பேசுறதுல ஒரு சிறந்த பொருள் இருக்கிறதா கூட எனக்கு தெரியல. நல்ல இசைமை இருப்பதா தெரியல. புல்லாங்குழல் மாதிரி இல்லை, யாழ் மாதிரி. ஆனா நீ வந்து இந்த யாழும் குழலும் விட சிறந்தது இந்த மழலை என்று பிள்ளைகளுடைய மழலைய பெற்றோர்கள் பாராட்டுகிறார்கள் அல்லவா, அது போல நீ என்னுடைய பாட்டை பாராட்டுகிறாயே அரசனே அப்படின்னு சொல்ற. அதனால அந்த யாழின் இசை மிகச்சிறந்த இசை. இந்த காலத்துல யாழ் இல்லை, அதனுடைய மறுபதிப்பாக விளங்குகிற வீணை தான் இருக்கு. அது இடைக்காலத்துல வீணை வந்துருச்சு. யாழ் இசைப்பவர்கள் ஒருபால், வீணை இசைப்பவர்கள் ஒருபால்ங்கிறார் மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியில. அதனால அந்த பகுதியை அடுத்த வாரத்துல கேட்போம். இதுகாரும் கேட்ட உங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கம். நன்றி, வணக்கம்.